அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வந்து பி லட்சுமி. நான் கிச்சாப்பா செக் போஸ்ட் பகுதியில் இருக்கிறேன். நான் வந்து ஒரு சாதாரண பெண்ணாக தான் மேரேஜ் ஆகிட்டு வந்தேன். ஆனால் எனக்கு வந்து நான் வீட்டில் வெறும் குழந்தைங்க வச்சுன்னு இருக்கிற மாதிரி தான் நான் இருந்தேன். எனக்கு தைரியமாக ஒரு 2 வார்த்தை கூட பேச தெரியாது. எனக்கு வந்து டிஎம்ஐ சிஸ்டர் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஊருக்கு வரும்போது அவங்க வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து என்னை பார்த்தாங்க. அப்போ என்கிட்ட வந்து இந்தமாரி மகளிர் குழுவில் சேரணும்னு சொன்னாங்க. ஆனால் வந்து எனக்கு அதில் விருப்பம் இல்லை. எனக்கு வந்து ஏன்னா பயம், எனக்கு நான் 4 பேர் எதிர்த்து நின்று என்னால் பேச முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு தைரியம் இல்லாமல் நான் இருப்பேன். ஆனால் நான் வந்து சிஸ்டர் சொல்லும்போது நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் சிஸ்டர் வந்து டிஎம்ஐ குழுலேருந்து டிஎம்ஐ சிஸ்டர் வந்து என்னை வந்து தைரியம் இல்லைம்மா, இப்படிலாம் இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து ஒரு பெண்ணாக இருந்து எல்லாராலையும் எல்லாமே முடியும், நீயும் ஒரு குழு நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னையே தலைவராக போட்டாங்க. ஒரு 12 பேர் நாங்கள் குழு வந்து சேர்ந்தோம். அதுக்கப்புறம் நான் 6 வருஷமாக இந்த குழுவை நான் ரன் பண்ணிட்டு வரேன். அந்த மகளிர் குழு ரன் பண்ணுறது மாத்திரம் இல்லாமல் எல்லாமே எங்களுக்கு சுயமாக எப்படி தொழில் செய்யணும் அதெல்லாம் கூட சொல்லி தருவாங்க. சிஸ்டர் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு தைரியம், ஒரு பெண்ணாக இருந்து எப்படி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுற தைரியத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. டிஎம்ஐலேருந்து சிஸ்டர் வந்து லோன் வாங்கி தரது மட்டும் இல்லாமல் சுய தொழில் எப்படி செய்யணுன்றதையும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இப்போ வந்து நான் எல்லாமே ஒரு பிஸ்னஸ் எடுத்து நடத்துகிற அளவுக்கு எனக்கு ஒரு டேலண்ட் கொடுத்துருக்குறாங்க. அது எனக்கு சிஸ்டர் கொடுத்த தைரியம் தான். இப்போ நான் நிறைய பேருக்கு டைரக்ட் சேல் பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு நான் கொடுக்குறேன். அவங்களுக்கு ஐடி போட்டு பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு நான் கொடுக்குறேன். எல்லா மீட்டிங்லாம் சரி, எவ்வளோ பேர் இருந்தாலும் என்னால் தைரியமாக பேச முடியுது. அந்தளவுக்கு எனக்கு வந்து டிஎம்ஐ ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. என்னோடய பிள்ளைங்களும் வந்து டிஎம்ஐ ஸ்கூலில் தான் நான் படிக்க வைக்கிறேன். அதுக்கும் வந்து முன்னாடியெல்லாம் எனக்கு ஃபீஸும் வந்து கன்செஷன் பண்ணாங்க டிஎம்ஐ மூலிமா. அந்த 2 பிள்ளைங்களுக்கும் நான் ஃபீஸ் எனக்கு ஓரளவுக்கு அதில் கம்மி பண்ணி, ஏன்னா நான் குழுவில் இருந்ததுனால எங்களுக்கு அந்தமாரி ஃபெசிலிட்டிஸ்லாம் கண்டிப்பாக கொடுத்தாங்க சிஸ்டர். அதுக்கெல்லாம் ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போது ஒரு கவர்மெண்ட் மூலமாக இணைஞ்சி பண்ணுற அளவுக்கு கூட நான் பிஎல்எஃப் லீடராக இருக்கிறேன் இப்போதைக்கு. இன்னும் நிறைய மகளிர் குழுக்கெலாம் நாங்கள் வந்து டிஎம்ஐ மறுபடியும் சேர்ந்து எல்லாம் நாங்கள் வழி நடந்து வந்துருக்கிறோம். அதுக்கு இப்போ நான் ரொம்ப நன்றி. டிஎம்ஐ குழுலேருந்து நான் இந்த அளவுக்கு என்னை வளர்ச்சி ஆட்சி பாடி வச்சதுக்கு அதுக்காக ரொம்ப நன்றி. டைரக்ட் சேல் பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் ஆயுர்வேத பொருளெல்லாம் சேல்ஸ் பண்ணுறது இல்லாமல் என்னுடைய தனித்திறமையால் இந்த டைலரிங்கும் எனக்கு வந்து நான் கற்றுன்னு இது மூலிமா நிறைய பேருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன். நானும் கிளாஸும் வந்து நிறைய பேருக்கு போகிறதுக்கான உதவியை நான் பண்ணியிருக்கிறேன். வீட்லேயும் நான் சொந்தமாக இந்த மிஷின் வச்சு தொழில் பண்ணியிருக்கிறேன்.